நான் உங்கள் வீட்டு நித்யா பேப்பர் ரெடி பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போ நம்ம கலையரசன் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அது ரொம்ப அவங்க குடும்பமே எப்படி சொல்கிறதுன்னா, அந்த குடும்பமே அப்படியே பதறிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கலையரசன் யார், கலையரசன் சப்போர்ட் பண்ணுறா அப்படிலாம் தெரியாது. கலையரசன் யாருன்னு அந்த சாமியார் அவருக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அவர் ஐடி கூட நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கவலைப்படுது. நம்ம எப்படி சொல்கிறதுனா, யாருன்னு தெரியாது நம்மளே இது கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. ஒரு கணவரோட அம்மா, ஒரு அப்பா இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாமல் நல்லா பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இல்லாத குழந்தைங்க ஆண்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, பெண் பிள்ளைங்க இருக்குது, ஆண் பிள்ளைங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த குமுறல், ஒரு குடும்பத்தோட குமுறலை பார்க்கும்போது அப்படியே மனசு நம்மளுக்கு கஷ்டப்படுது. அவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கவே முடியல. நிகழ்ச்சியை பாருங்கள், நிகழ்ச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ரொம்ப இதுவாக இருக்குது. நானே என்னால் வீடியோஸ் போடவே நிறைய இருக்குது. நானே அழுதுட்டேன். என்ன மாரி ஒரு குடும்பமே ஒரு குமுறல். அது ஒரு அழுகை கூட கிடையாது, குமுறல் மாதிரி.